ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்ஆர் ட்ரக் வைப்ஸ். வெல்கம் பேக் டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது வீடியோ. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 9:32. வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த ஒரு டியூட்டி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. டியூட்டி வந்துருச்சு மக்களே. எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பலதுக்கு போகிறோம். இங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் பலதுக்கு எதுக்கு வந்துட்டு ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஜித்தாவில் உள்ளவங்க, உம்ராவுக்கு வரவங்க, ஹஜ்ஜுக்கு வரவங்க கோல்டு ஏதாவது வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டிங்கன்னா பலதில் தான் வந்துட்டு வாங்குவாங்க. அங்கே தான் வந்துட்டு நம்ம போக போகிறோம். என்னடா கோல்டு வாங்க போறியா அப்படின்ட்டிங்கன்னா சத்தியமாக இல்லைங்க, இன்னும் சம்பளமே இல்லை. கோல்டுலாம் வாங்க போகலங்க. நம்ம வாங்க போகிறது பேர்ச்சம்பளம் வாங்க போகிறோம். அங்கே வந்துட்டு கோல்டு மார்க்கெட்டு தான் வந்துட்டு ஃபேமஸ்ஸு. பலது அப்படின்னாலே கோல்டு மார்க்கெட்டு தான். அங்கே வந்துட்டு எல்லா வகையான சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம போகிறது வந்துட்டு பேர்ச்சம்பளம் வாங்குறதுக்காக போகிறோம். வீட்டுக்குன்னா என் வீட்டுக்கு இல்லைங்க, இங்கே ஒர்க் பண்ணுற வீட்டுக்கு தாங்க. என் ஸ்பான்சருக்கு தான் வந்துட்டு வாங்க போகிறேன். இன்றைக்கி நைட்டே காசு கொடுத்து நாளைக்கு காலைல போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. அதனால தான் வந்துட்டு போகிறேன். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10 அன்றைக்கி ரெட்சி மாலுக்கு நேராக போகணும். இப்போ நம்ம போகிறது பலது அப்படிங்கிறதுனால இந்த சைடு போகணும் மக்களே. இன்னும் எதுவுமே சாப்பிட்லங்க. நம்ம இன்னும் எதுவும் சாப்பிட்ல. இன்றைக்கி சாப்பாடும் வாங்க முடியாது. ஆக்சுவலி இங்கேருந்து போகிறதுக்கே ஒரு 18 நிமிஷம் ஆகும். அங்கே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்ட்டிங்கன்னா பார்க்கிங்கு எல்லாமே வந்துட்டு பெய்ட் பார்க்கிங் தான். அங்கே நேற்று வந்துட்டு நைட் டயத்தில் வந்துட்டு ஒரு ஃபுட்டேஜ் நான் வந்துட்டு ஷூட் பண்ணியிருப்பேன். இங்கே வந்துட்டு இந்த ரோட்டில் நம்ம போனது இல்லை. ஆக்சுவலாக இந்த ரோட்டில் வந்துட்டு ஒரு பில்டிங் ஒன்று இருக்குங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளாஸு. அதில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு டிவி இது பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த பக்கத்தில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நான் நேற்று வந்துட்டு சொல்லியிருப்பேன், ஆனால் வந்துட்டு நைட் டைம் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு டெலிட் பண்ணிட்டேன். அந்தளவு ஃபுட்டேஜ் சரியில்லை அப்படின்றதுனால. அந்த ரைட் சைடில் இருக்கிற ஒரு பில்டிங்கு, அந்த பில்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் தாங்க ஓடும். 2 சைடுமே வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் தான் வந்துட்டு ஓடும். பகல் டயத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு அந்த பில்டிங் உள்ளே போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் போவோம். வெயிலில் வந்துட்டு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆக்சுவலி லைட்டாக ஏதோ மூவார மாதிரி இருக்குது. பக்கத்தில் போக பார்ப்போம். ஸ்லோ பண்ணி போவோம் மக்களே. தெரியுதா? எப்போ பாருங்கள் நிவ்யா ஆடு ஓடுது. இப்போ தெரியுது. சரி பாருங்க, ஃபுல்லாக அப்படியே டிவி தாங்க. இது உள்ளேருந்து பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலங்க. உள்ளேருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது எனக்கு. 2 சைடுமே வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடுங்க. வியூலாம் வந்துட்டு சூப்பராக இருக்குது. இதில் ஒரு வாரம் பொறுத்துங்க மைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டேன். மைக்கு வாங்கினதுக்கப்புறம் ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதம் பொறுத்துக்கோங்க கேமரா வாங்குறதுக்கு. ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு அப்புறம் கேமரா வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். உங்கள் ஆதரவு தான் மக்களே நம்ம வந்துட்டு ஊக்குவிக்கும். உங்கள் ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டென்ட் வந்துட்டு நம்மளும் நல்லபடியாக போடுறதுக்கு முயற்சி செய்யலாம் மக்களே. ஃபஸ்ட்டு இந்த வரைக்கும் மக்களே லெஃப்ட் சைடில் உள்ளது இப்போ இருக்கிறது வந்துட்டு ஃபுல்லாக சவுதி ஃப்ளாக்கு. ஆனால் நான் வந்த புதுசில் பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா எல்லா நாட்டோட ஃப்ளாக்குமே வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக இருந்துச்சு மக்களே. நான் அப்போ வந்துட்டு எடுத்த ரைட் டயத்தில் எடுத்த வீடியோ வந்துட்டு இருக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இருந்தால் நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஃபுல்லாக வந்துட்டு எல்லா கண்ட்ரியோட ஃப்ளாக்கும் வந்துச்சு மக்களே. நான் அதுக்கப்புறம் பார்த்தேன், பகல் டயத்தில் வரக்குள்ள வந்துட்டு பார்த்தேன் எல்லா கண்ட்ரி ஃப்ளாக்கும் வந்துச்சு அந்த ஏரியா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரெகுலராக பழக தான் தெரிஞ்சு. ஆமாம், அன்னைக்கு இந்த இடத்துல தானே வந்தோம், இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் மக்கள் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன் தெரியல, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு என்ன சாப்பிட்றதுன்னு தெரிலங்க. இப்போ போயிட்டு வீட்டுக்கு போனோம் அப்படின்ட்டிங்கன்னா நேற்று நைட்டு காட்டியிருப்போம்ல, அதுலேயே ஒரு பாக்ஸை மட்டும் அப்படியே வச்சுட்டேன். அது இருக்குது, அதை தான் வந்துட்டு சாப்பிடணும். மதியம் லஞ்சுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சில சமைக்கணும் ஒர்க்கு வந்துட்டு ஏதாவது வந்துடுது மக்களே. அடுப்பு அமுத்திட்டு போனால் நமக்கு செட் ஆகாது. அதனால தான் மக்களே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் தான் சமைப்பேன். இது வந்துட்டு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ரோடு, அதனால் போகலாம், பிரச்சனை கிடையாது மக்களே. நேற்று வானம் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ மஞ்சளாக இருந்துச்சு நேற்று உள்ள வீடியோ. இன்னைக்கு பாருங்கங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்படியே வெள்ளையா. ஆனால் ப்ளூவாக இருக்குது. நான் வந்துட்டு கொஞ்சம் இது ஏற்றுனதுனால வெள்ளையாக தெரியுது மக்களே. அன்னைக்கு நைட் டயத்தில் வந்துட்டு ஆஸ்பத்திரி வந்திருப்பேன். அது வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு அந்த ஆஸ்பத்திரி. அன்னைக்கு சொன்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அங்கே சவுதி ஃப்ளாக் ஒன்று இருக்குங்க, பெருசாக இருக்கும். நான் இன்னொரு நாள் வந்தால் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன்ல. இன்னைக்கு நம்ம அந்த வழியாக போவோம் உங்களுக்கு காட்டுறதுக்காக. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மக்களே. வந்தா
வந்தாச்சு. நான் சொன்னாலும் அந்த ஃப்ளாகு இதுலேருந்து பார்த்தா தெரியுதுல, அங்கே சின்னதாக தெரியுதுல, அதுதான் வந்துட்டு நான் சொன்ன அந்த ஃப்ளாகு, சவுதி ஃப்ளாகு தெரியுது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. விண்மில் மாதிரி வந்துட்டு நல்லா ஹைட்டு தெரியுது அவங்களுக்கு. இருக்கு பாருங்க, நல்லா சரியான ஹைட்டுங்க. அது நல்லா பெரிய கொடி. எனக்கு எவ்வளோ மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த ஹைட்டில் இருக்கிறதுனால தான் வந்துட்டு அது பறந்துக்கிட்டு இருக்கு. மேலேயே போர்டு இருக்குல்ல, அந்த போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ப் அல்லது ரைட் அப்படின்னு சொல்லி இருக்கு. ரைட் சைட் சிம்பிள் போட்டு இருக்கு. இதில் எல்லாமே வந்துட்டு பார்க்கிங் வந்துட்டு மீட்டர் உண்டுங்க. நீங்கள் இப்போ மீட்டரில் இது பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்ட்டிங்கன்னா பிரச்சனை. அவன் வந்து அழகாக வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு டோ பண்ணுற வண்டியை கூப்பிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க வண்டி. அவன் டோ பண்ணுற வண்டி ஒரு இன்ச்சு தூக்கிட்டாலும் ஃபைனு தான். தூக்காமல் இருந்தான் அப்படின்ட்டீங்கன்னா அப்போ வந்துட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்ட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ அவன் ஒரு இன்ச்சு தூக்கிட்டான் அப்படின்ட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ஃபைன் கட்டி தான் வந்துட்டு வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாக நார்மல் கடை. அதே இந்த ரோட்டுக்கு அந்தான சைடு ஆப்போசிட் சைடு போனோம் அப்படின்ட்டிங்கன்னா ஃபுல்லாக கோல்டு மார்க்கெட்டு. மக்களே இதாங்க பேரிச்சம்பழ ஷாப்பு. வாங்கியாச்சு, வீடியோ எடுக்க முடியல. இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதான் மக்களே. அடுத்த ஒரு டீட்டெயில் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 1:28 1:28க்கு எங்கே போகிறோம்? ரெகுலர் டியூட்டி ஏஸ் தான் வந்துட்டு வாங்க போகிறோம். மக்களே போகலாம். மக்களே மணி இப்போ பார்த்தீங்கன்னா 1:49 ஏஸ் வந்துட்டு வாங்கியாச்சு. அதோட வந்துட்டு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வந்துட்டு ஒன்று நம்ம வாங்கியிருக்கோம் மக்களே. இதாங்க ஐஸ்கிரீமு. இதுதான் உள்ளே வந்துட்டு இப்படி தான் இருக்குது. சாக்லேட் அந்த அளவில், நட்ஸும் அந்த அளவுலாம் இல்லை, நட்ஸும் இல்லை. இது இப்படி தான் இருக்குது ஐஸ்கிரீமு. ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பூவோட இதுவும் வருதுங்க, வெண்ணிலா இது. அது இல்லாமல் ஒரு பூவோட இது வருது மக்களே. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 7:47. மதியம் நம்ம டியூட்டி வந்துச்சு, அதுக்கப்புறம் வரவே இல்லைங்க. இப்போ தான் வந்து டியூட்டி வந்திருக்கு. இப்போ தான் வந்துச்சு. மேடம் போய் பெப்சி வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. பெப்சியோ சனாமாக்கியே வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. சனாமாக்கி அப்படின்னா அந்த டீ தூள் இது தாங்க அது மக்களே. இதான் மக்களே சனாமாக்கி வாங்கியாச்சு. சனாமாக்கி மக்களே. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 11:10 ஆக போகுதுங்க. டியூட்டி எதுவும் வரல. அதான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு எண்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்டு எடுத்துகிட்டு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுவோன்னு தான் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.